கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு சில டவுட் வரலாம். இப்போ வந்து ஜீரோதா கம்பெனியோ இல்லை அப்ஸ்டாக்ஸோ இந்த மாதிரி நான் வந்து பணம் போட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்கனாலும், அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்கனாலும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து இருக்குது. ஓகேங்களா? என்னோட பணம் வந்து போயிருமா அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட மணி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட், அந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற அந்த இடத்த வந்து நீங்கள் அந்த உங்களோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் எங்கே இருக்குது, செக்யூரிட்டிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸு, அது உங்களோட பணம் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், ஓகேங்களா, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இருக்குன்னா இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்தியன் கவர்மெண்ட்டு கீழே டைரெக்டாக வந்து செபிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதான் செபி அப்படிங்கிற அமைப்பு. சரிங்களா? இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் பாண்ட் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டு, ஸோ எல்லா கமாடிட்டி மார்க்கெட்டு, எல்லா மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதுக்குண்டான சட்ட வரைமுறைகள்லாம் வந்து பண்ணக்கூடிய அமைப்பு தான் வந்து செபி. இவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் யாரும் ஃப்ராட் பண்ணாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க கடைசியாக பிடிச்சிருவாங்க. சரிங்களா? அதனால் வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து டைரக்ட் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு அமைப்பு. சரிங்களா? இது வந்து எவ்வளோ சீரியஸ்னஸான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் ஃபாரின் இன்வெஸ்டரு நம்மளோட கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற வெளியே மற்ற கண்ட்ரீஸோட கவர்மெண்ட்டு, ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம போய் மற்ற கவர்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அந்த மாதிரியான பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் கூட இங்கே 10,000 கோடி 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான கரெக்டான ஒரு அமைப்பு இல்லைன்னா நாடே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். சரிங்களா? அதனால் வந்து இந்த செக்யூரிட்டி செபிங்கிற அமைப்பு இது வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எல்லாமே ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இந்த கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு 2 கம்பெனி இருக்கும். ஒன்று சிடிஎஸ்எல், இன்னொன்று என்எஸ்டிஎல். இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா. சிடிஎஸ்எல்னா என்னென்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். சரிங்களா? என்எஸ்டிஎல்னா நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் லிமிடெட். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து ஒரு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ்டு கம்பெனி. சரிங்களா? 2 கம்பெனி. இது என்ன வேலை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போடுற அந்த பணம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் ஸ்டாக்கு எல்லாமே பை பண்ணுறது எல்லாமே நீங்கள் இங்கே தான் பை பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸ்டாக்ஸை பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிடிஎஸ்எல் இல்லைன்னா என்எஸ்டிஎல்லேருந்து மெசேஜ் வந்துடும். சரிங்களா? அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிட்டடும் இந்த நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிட்டடும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் டைரெக்டாக உங்களோட பணத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்கின ஸ்டாக், இப்போ நான் வந்து ரிலையன்ஸோட ஒரு கம்பெனியில் வந்து ரிலையன்ஸில் ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது வந்து இவங்ககிட்ட தான் அந்த ரெக்கார்டு இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போது எப்படி நம்ம ஒரு பத்திரப்பதிவு பண்ணும்போது ஒரு இடம் யார்கிட்ட இருக்குங்கிறது கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக தெரியுதோ, அதே சேம் விஷயந்தான் நீங்கள் வந்து பத்திரத்தை தொலைச்சிட்டாலும் கவர்மெண்ட்டோட ரெக்கார்டில் என்ன இருக்கும், எல்லாமே இருக்குமா? அது மாதிரி சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்ல தான் நீங்கள் டைரெக்டாக ஷேர் வாங்குறீங்க. ஸோ இன்வெஸ்டர் வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் தான் வாங்குறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து இதை வாங்குறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்மை கொடுக்குறது தான் புரோக்கர்ஸ். அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எதுக்காக சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்ல வந்து இவங்களே வந்து புரோக்கர்ஸே வந்து சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்லும் அந்த கம்பெனிஸை யூஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு அப்ளிகேஷனை தயாரித்து, இப்போ எக்ஸாம்பிள் ஜீரோதா எடுத்துக்கங்க. ஜீரோதாங்கிறது ஜீரோதா புரோக்கர் தான், அப்ஸ்டாக்ஸு புரோக்கர் தான். சரிங்களா? 5 பைசா, அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சரிங்களா? நிறைய கம்பெனிஸ் வந்து ஏஞ்சலு, ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. எல்லாமே வந்து புரோக்கர்ஸ். இவங்கனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கொக்கோ கோலா கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படி வந்து ஒரு கம்பெனி வந்து கொக்கோ கோலா இது தயாரிக்குது, ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டெலிவரி எந்த அளவுக்கு நம்ம கடைக்கு கரெக்டாக பண்ணுறோம், எந்த அளவுக்கு வந்து கடைக்கு ஸ்பீடாக பண்ணுறத பொறுத்து நம்மக்கிட்ட ஆர்டர் எடுக்கிறாங்க. ஆனால் கம்பெனின்னா கொக்கோ கோலா தான். அது மாதிரி தான் சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் தான் நம்மளோட ஷேர்ஸு செக்யூரிட்டிஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. பாண்டு வாங்கினாலும் எல்லாமே அங்கே தான், கவர்மெண்ட்டோட ரெக்கார்டு அங்கே தான் இருக்கும். நீங்கள் புரோக்கரோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி வாங்கினாலுமே அவங்க இங்கே தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ புரோக்கருங்கிறவங்க இன்றைக்கி இருப்பாங்க, இல்லாமல் போனாலும் உங்களோட சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்லும் ரெக்கார்டும் வந்து அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களோட பணம் வந்து இவங்ககிட்ட அப்படியே தான் இருக்கும்.
ஸோ அதனால் இஷ்யூவே கிடையாது. உங்களோட பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் டைரெக்டாக போகும். ஏன்னா நம்ம மட்டும் கிடையாது, ஈவன் லட்சம் கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணுற 1000 கோடி 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிஸும் எஃப்ஐஐ அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட அவங்க வந்து 5000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுற அவங்களுமே டைரெக்டாக வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த பணமும் சிடிஎஸ்எல் என்ன, ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்போ ஃபாரின்லேருந்து ஃபாரின் கவர்மெண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் நம்மளோட கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வாங்கின ஸ்டாக்கு உத்தரவாதமே இல்லை, உறுதியே இல்லை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டாங்க யாருமே. சரிங்களா, அதனால் வந்து இது வந்து ஒரு ஒரு பல வருஷமாக எவல்யூஷன் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர். அதனால் வந்து இது யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு இஷ்யூவும் இந்த புரோக்கர்ஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஃப்ராட் பண்ணாலோ இல்லை வந்து வேறு யார் எது பண்ணாலுமே இந்த செபிங்கிற அமைப்பு வந்து இந்த புரோக்கர்ஸை வந்து கண்காணிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க உண்டான சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, அது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்ணியாகணும். ஸோ இதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எஃப்ஐஐஸும் டேரெக்டாக புரோக்கர்ஸ் மூலமாக தான் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஓன் பிளாட்ஃபார்மே வச்சுருக்கலாம், இல்லைனா பேங்க்ஸ் மூலமாக வாங்கலாம். ஏன்னா பெரிய அமௌண்ட்டாக வாங்குறதுனால அவங்க வந்து வேறு ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரோக்கரேஜ் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் அதிகமாக இருக்குங்க அப்படிங்கிறதுனால, ஏன்னா பெரிய லெவலில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம். சம்டைம்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுற கம்பெனி மோஸ்ட்லி வந்து பேங்க்ஸ் தான். சரிங்களா, அவங்க தான் மியூச்சுவல் ஃபண்டோட இதையே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த ஃபண்டே அவங்களுதாங்கிறதுனால ஸோ அவங்களே டேரெக்டாக வந்து சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் யூஸ் பண்ணி வாங்கிக்குவாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து நார்மலாக நடக்கிற விஷயம். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட பணம் வந்து புரோக்கர்ஸ் கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. புரோக்கர்ஸுங்கிறவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இவங்களுக்கு என்ன யூஸ், எதனால் இவங்க புரோக்கர் இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ட் டூல் கொடுக்குறாங்க இல்லையா. நம்ம வந்து ஒரு ஜீரோதாவில் போகிறோம், அப்ஸ்டாக்ஸில் போகிறோம், சார்ட்டு வந்து நமக்கு சார்ட்டு இண்டிகேட்டர்ஸு வாங்குற விற்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ஸு பட்டன்ஸ் அந்த நம்மளோட அந்த ஃபீச்சர்ஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. இது எல்லாமே ஈஸியாக நம்மளோட ஒரு சாதாரணமாக ஒரு மொபைல் ஃபோனில் போய் பண்ணிக்க முடியுது நம்மள மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம். ஸோ சாதாரண பீப்புள்ஸ் வந்து நம்ம போய் ஈஸியாக பண்ணிக்க முடியுது அப்படின்னா அதுக்குண்டான அந்த பிளாட்ஃபார்ம் அவங்க சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அந்த சாஃப்ட்வேருக்கு சர்வீஸ் கொடுத்து அவங்க அந்த அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ண வைக்கிறதுனால ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஃபிட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் எங்கே ஓப்பன் பண்ணாலும் இவங்க யார்கிட்ட உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா இந்த சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்ல தான் உங்களோட அக்கௌண்ட்டே வந்து இருக்கும். சரிங்களா, உங்களோட டோட்டல் அக்கௌண்ட்டே வந்து அங்கே தான் இருக்கும். இவங்க மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் மாதிரி, அவ்வளோதான். ஸோ இவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டர்மீடியேட்டர் பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். சரிங்களா, இதுக்கு பேர் டெபாசிட்டரி பார்ட்டிசிபேட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு டிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டிபிங்கிற அக்கௌண்ட் வந்து சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் தான் டைரெக்டாக கவர்மெண்ட்டில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டேஷன் அந்த 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 ஃபெசிலிட்டி கொடுக்கறது தான் வந்து ஜீரோதா அண்ட் அப்ஸ்டாக்ஸ். ஸோ எந்த புரோக்கர் வந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து என்னென்னா, உங்களோட ஸ்டாக்ஸை நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணியிருக்கீங்க பிகினர்ஸ், அதுதான் வந்து மேட்டரே தவிர ஸோ உங்களோட பணங்கிறது வந்து கவர்மெண்ட்டோட கீழே தான் இருக்கிறதுனால அது வந்து சேஃப் தான். நீங்கள் ஜீரோதா கம்பெனி க்ளோஸ் பண்ணாலும் உங்களோட பணம் வந்து கிடச்சிடும். ஸோ அது வந்து வேறு புரோக்கர்ஸ்க்கு மாற்றி விட்டுருவாங்க. வேறு என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. இவ்வளோ நாள் தான் பணம் இருக்கணும், நிறைய புரோக்கர்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எப்படி ஆர்பிஐ வந்து பேங்க் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி செபி வந்து புரோக்கர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டை. அதனால் ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் வந்து அவங்க வந்து அந்த கம்பெனியை ஆரம்பிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. உங்களோட பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. சரிங்களா, டைரெக்டாக புரோக்கர்ஸ் கீழே கிடையாது. அவங்க நினச்சா கூட அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா.